புதுசாக நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண பண்ணையோட பார்ட் 2 வீடியோ இது. நம்ம குளிருக்கு மழைக்கு கோழிங்களை எப்படி பாதுகாக்கிறோன்றது தான் பார்க்குறோம் இப்போ. இதெல்லாம் நான் கோழி தீவனங்கள் வாங்கின சாக்கு பைகள். அதை நம்ம சும்மா ஸ்டாப்லர் பின் வச்சு பெரிய ஸ்டாப்லர் வச்சு அடித்து அழகாக நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கோம். இதை மீறி உங்களுக்கு பனி போகாது. நம்ம கோழிங்களுக்கு பியூர் ஃபீடு தான் கொடுத்துட்ருக்கோம் இன்ன வரைக்கும். அப்போ தான் கோழி குஞ்சுகள் ஆரோக்கியமாக வளரும். இதில் இருக்க சோனாலி கோழி குஞ்சுகள் எல்லாமே சேல்ஸுக்கு தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 1.5 மாதம், 1 மாதம், 2, 3 இப்படி மாதங்கள் கணக்கில் மொத்தமாகவே விட்ருக்கோம். ஏன்னா இது ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்காது அப்படின்றதுக்காக, ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இது எல்லாமே சேல் தான். இடம் புதுக்கோட்டையை சுற்றி இருக்கிற மக்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் பார்க்குறது அடல்ட்டு சோனாலி. நிறைய பேர் பெரிய கோழி கேட்டிங்க, சோனாலி இருக்கான்னு. இப்போ இதில் மேல் ஃபீமேல் 2மே இருக்குது. பெரிய கோழி வேணுங்கிறவங்களுக்கும் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த கோழியை. ஆமாம், இது நம்ம பார்ட் 2 வீடியோ. இது அதிகமான எதிர்ப்பு சக்தி கொண்ட சோனாலி கோழி குஞ்சுகள். நம்ம சிறுவிடையோட நல்ல எதிர்ப்பு சக்தி கொண்டது. நம்ம உள் அமைப்பு இப்படி தான் இருக்குது பாருங்கள். நம்ம சாக்கு தைச்சி போட்டோம்ல, அது உள்ளே பிரிண்டட் எல்லாத்தையும் உள்ளே வச்சிட்டோம். இப்போ வெயில் அடிக்குதுன்றதுனால கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும்னு வெளியில் இருக்க சாக்கை தூக்கி வச்சுருக்கோம். 2 லைன் கயிறு வச்சுருக்கோம். அது ஒரு லைனில் கயிறில் சொருகி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பாருங்கள் 2 லைன் எல்லோ கலர் கயிறு போகுது பாருங்கள். இப்படி எவ்வளோ காற்றடித்தாலும் அந்த சாக்கு தூக்கிக்காது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோனாலி கோழி குஞ்சு தேவைகளுக்கு